உங்களுக்கு வந்து நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக் ஒயர்கள் தேவைப்பட்டது அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் சேட் பண்ணி சொல்லுங்கள். இந்த மாதிரி கூடைகள் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் சேட் பண்ணி நீங்கள் கேட்கலாம். ஹாய் விவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மீதமான ஒயரை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு பென் ஸ்டாண்ட் வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது போடுறது ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்பவே ஃபாஸ்ட்டாகவும் போட முடியும். உங்கள் வீட்டில் வந்து கூட போட்டு ஒயர் மீதம் இருந்தது அப்படின்னா இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி கிராஃப்டெல்லாம் செய்கிறதுக்கு இந்த சின்ன சின்ன கிராஃப்டெல்லாம் சொல்லிக் கொடுங்க. அதுக்கு வந்து இந்த மாதிரி பென் ஸ்டாண்ட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப எளிமையாகவும் ஃபாஸ்ட்டாகவும் போடக்கூடியது. இதுக்கு வந்து 4 ஒயர் இருந்தால் போதும். நீங்கள் வந்து இதை வந்து போட்டுடலாம். இதை வந்து பேஸில் வந்து 4 ஒயர் யூஸ் பண்ணி தான் இந்த பேஸ் போட்டிருக்கேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரையும் எங்களுடைய அமேசிங் DIY வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த அழகான பென் ஸ்டாண்ட் வந்து எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த பென் ஸ்டாண்ட் போடுறதுக்கு நான் வந்து 2 கலரில் ஒயர் எடுத்திருக்கேன். இது வந்து வேறு கூட போட்டுட்டு மீதமாக இருக்க ஒயர் தான். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து எல்லோ கலரில் ஒயர் வந்து வெட்டிக்கலாம். எல்லோ கலரில் நான் வந்து 4 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு ஒயரும் 4 ஃபீட் அளவில் நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், 1 ஃபீட் ஸ்கேல் வந்து நான் எடுத்திருக்கேன். 1 2 3 4 ஃபீட் அளவில் நான் எடுத்திருக்கேன். இன்ச் டேப் அளவில் நீங்கள் வந்து கட் பண்ணிங்க அப்படின்னா 1 மீட்டரோ 20 சென்டிமீட்டரோ நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம போட ஆரம்பிக்கலாம். இதுக்கு வந்து பேஸ் வந்து நான் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி தான் போட போகிறேன். ரன்னிங் ஒயருக்கு நம்ம எல்லோ கலர் ஒயர் வந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த 4 ஃபீட்டில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த எல்லோ கலர் ஒயரை வந்து ஈக்குவலாக மடிச்சுக்கலாம். ஈக்குவலாக மடிச்சுட்டு இந்த ரன்னிங் ஒயரை வந்து 2 ஃபீட் அளவு வந்து நம்ம எடுத்துக்கலாம். இது ஈக்குவலாக மடிச்சிருக்கிறதுனால இது வந்து 2 ஃபீட் அளவு தான் இருக்கும். இந்த அளவு எடுத்துட்டு இதை வந்து ஃபோல்டு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரன்னிங் ஒயரை ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒயரை இதில் போட்டு நாட் போடலாம். லெஃப்ட் ஹேண்டில் வந்து நான் வந்து ரன்னிங் ஒயரை வச்சுருக்கேன். இதில் வந்து மேலே இருக்க பகுதி வந்து நேராக இருக்குது, கீழே இருக்கிற பகுதி வந்து திரும்பி இருக்குது. இது வந்து பண்டலோட ஜாயிண்டாக இருக்குது. கட் பண்ணி வச்சுருக்க ஒயரை வந்து ரைட் ஹேண்டில் வச்சுருக்கேன். இதை வந்து இதுக்கு மேலே போட்டுட்டு இந்த ரன்னிங் ஒயரை மேலே வச்சுட்டு இதில் வந்து திருமண பகுதி இருக்குது பாருங்கள், இதை வந்து இந்த லூப்புக்குள்ளே விட்டுறலாம். இப்போ இந்த நாட் இழுத்து டைட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் நாட் வந்து போட்டாச்சு. இப்போ இந்த மேலேயும் கீழே இருக்கிற ஒயர் வந்து ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ ஈக்குவலாக இருக்குது. இப்போ இந்த நாட்டில் வந்து ரைட் சைடில் தான் நம்ம வந்து அடுத்த நாட் வந்து ஜாயின் பண்ணணும். லெஃப்ட் சைடு வந்து கட் பண்ணியிருக்க பகுதி இருக்குது, ரைட் சைடில் வந்து நம்ம வந்து பண்டலோட ஜாயிண்டாக இருக்க பகுதி இருக்குது. இதில் தான் நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். இப்போ வந்து இந்த ரன்னிங் ஒயரை ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்க ஒயர்லேருந்து ஒரு ஒயரை எடுத்துடலாம். இதுலேயும் அதே போல் நாட் போட்டுடலாம். இதே மாதிரி 4 ஒயர்லேயும் நாட் போட்டுருங்க. இப்போ 2வது நாட் வந்து நான் போட்டேன். இதே போல் இன்னும் 2 நாட்டும் போட்டுடலாம். இப்போ 4 நாட்ஸ் வந்து நான் போட்டேன். இனி ரன்னிங் ஒயரை வந்து சேம் அளவு எடுத்துட்டு நம்ம கட் பண்ணிடலாம். 2 ஃபீட் அளவு எடுத்துட்டு கட் பண்ணிடலாம். இப்போ
இப்போ வந்து 4 knots வந்து நான் போட்டுட்டேன். இனி வந்து அடுத்த லைன் வந்து போட ஆரம்பிக்கலாம். ரன்னிங் வயரை திரும்பவும் எல்லோ கலர் ரன்னிங் வயரை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு 2 feet அளவு வந்து வயர் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த மாதிரி வச்சு பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு இந்த ரன்னிங் வயரை ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட்டு வயரை இதுக்கு மேலே சுற்றிடலாம். அதுக்கப்புறம் இந்த ரன்னிங் வயரை மேலே வச்சிடலாம். இந்த வயரை வந்து இந்த திரும்பின வயரை வந்து இந்த லூப்புக்குள்ளே விட்டுறலாம். இப்போ பாருங்கள், செகண்ட் லைனில் வந்து ஃபஸ்ட் நாட் வந்து நான் போட்டேன். இனி வந்து மீதம் இருக்கிற 3 knotsம் நம்ம போட்டுடலாம். இப்போ வந்து செகண்ட் லைன் வந்து நான் போட்டு முடிச்சிட்டேன். இனி வந்து ரன்னிங் வயரையும் அதே அளவு எடுத்து கட் பண்ணிடலாம். இனி வந்து திருப்பி வச்சிடலாம். திருப்பி வச்சுட்டு இந்த கீழ் பகுதியிலையும் 2 lines வந்து இதே மாதிரி போட்டுடலாம். இப்போ வந்து இந்த பென் ஸ்டாண்டில் வந்து பேஸ் போட்டு முடிச்சிட்டேன். இது பாருங்கள், ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது, 4x4 பேட்டர்னில் இருக்குது. இனி வந்து மேல் பகுதி வந்து போட ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து இந்த பேஸ் வந்து போட்டு முடிச்சாச்சு. இது வந்து கீழே வச்சா ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லையா, அதனால வந்து நான் வந்து இதில் வந்து ஈர்க்குச்சி சொருக போகிறேன். ஈர்க்குச்சி வந்து எப்படி சொருகிறது அப்படிங்கிறது இப்போ காட்டுறேன். இதே டெக்னிக்கை வந்து நீங்கள் வந்து பெரிய கூடைகளையும் யூஸ் பண்ணலாம். அப்போ வந்து பேஸ் வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், கீழே வந்து ஸ்டிஃபாக நமக்கு நிற்கும். இந்த மாதிரி ஈர்க்குச்சி எடுத்துக்கோங்க. இதில் பாருங்கள், பின்பகுதி திருப்பி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஆங்கிளில் வந்து நாட்ஸ் இருக்குது, இதில் வந்து உள்ளே விட்டுறலாம். இந்த மாதிரி உள்ளே விட்டுட்டு தொடர்ச்சியாக நம்ம வந்து உள்ளே வந்து இன்செர்ட் பண்ணிட்டு வரலாம். இப்போ இந்த 4 நாட்லேயும் ஈர்க்குச்சி வந்து சொருகிட்டேன். இதை வந்து கட் பண்ணிடலாம். இதே போல் எல்லா லைன்லேயும் நம்ம வந்து ஈர்க்குச்சி சொருகிட்டு வரலாம். நீங்கள் பேஸ் போட்டதும் தான் இது வந்து சொருக முடியும். நீங்கள் மேல் பகுதி போட்டிங்க அப்படின்னா ஈர்க்குச்சி வந்து நம்மளால் சொருக முடியாது. அதனால் நீங்கள் வந்து பேஸ் போட்டதும் இந்த ஈர்க்குச்சி வந்து உள்ளே சொருகிடுங்க. இதே மாதிரி 4 லைன்ஸ்லேயும் நீங்கள் வந்து சொருகிடுங்க. இப்போ பாருங்கள், எல்லா சைட்லேயும் நான் வந்து ஈர்க்குச்சி வந்து சொருகிட்டேன். இனி வந்து மேல் பகுதி வந்து போட ஆரம்பிக்கலாம். மேலே போடுறதுக்காக நான் வந்து ப்ளூ கலர் ஒயரை வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து திருப்பி வச்சிடலாம். திருப்பி வச்சுட்டு இப்போ இதில் வந்து 4 ஒயர் இருக்குது பாருங்கள். இந்த ப்ளூ கலர் ஒயரை எடுத்துட்டு இந்த ஃபஸ்ட்டு ஒயர் இருக்குது பாருங்கள், இதனுடைய அளவு வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த அளவு எடுத்துட்டு நம்ம ஃபஸ்ட் நாட் போடலாம். நம்ம ரன்னிங் ஒயர் ஜாயின் பண்ணும்போது எப்படி போட்டோமோ அதே மாதிரியே போடலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ளூ கலர் ஒயரை வந்து ஃபோல்டு பண்ணிவிட்டு அடுத்து வந்து இந்த எல்லோ ஒயரை வந்து இதில் ஃபோல்டு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதை வந்து மேலே வச்சுட்டு நாட் போடலாம். இப்போ வந்து ப்ளூ எல்லோ கலர் மிக்ஸாக நமக்கு வந்து ஒரு நாட் கிடச்சிருச்சு. இந்த லைனில் வந்து நமக்கு இன்னும் 3 ஒயர் இருக்குது. இந்த 3 ஒயர்லேயும் இந்த ப்ளூ கலர் ரன்னிங் ஒயரை யூஸ் பண்ணி நாட் போட்டு வந்துடுங்க. இப்போ வந்து இந்த லைனில் வந்து நான் 4 knots வந்து போட்டுட்டேன். இனி இந்த ப்ளூ கலர் ரன்னிங் ஒயரை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். இந்த லாஸ்ட் ஒயர் இருக்குது பாருங்கள், இது வந்து என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ அதே அளவு எடுத்துட்டு நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ வந்து ஒரு சைடு வந்து நமக்கு ஃபினிஷ் ஆகிடுச்சு. அடுத்து வந்து இந்த சைடு வந்து இதே போல் நம்ம போடலாம். இந்த ஒயர்களெல்லாம் செப்பரேட்டாக வச்சிடலாம்.
இப்போ இந்த சைடில் வந்து 4 ஒயர்ஸ் இருக்குது பாருங்கள். இதுலேயும் இதே போலவே நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒயருடைய மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துட்டு நாட் போட்டுடலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன கிராஃப்டெல்லாம் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அவங்களும் வந்து பெரிய கொடிகள் போடுறது அப்படின்னா ரொம்பவே பயப்படுவாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன கிராஃப்டெல்லாம் குழந்தைங்க வந்து ஈஸியாக கற்றுக்குவாங்க. ரொம்பவும் வேகமாகவும் போட்டுற முடியும். ஒரு 2 ஹவர்ஸ் இருந்தால் போதும். இதெல்லாம் வந்து நம்ம போட்டுடலாம். இப்போ இந்த சைடும் ப்ளூ கலர் ஒயரால் 4 நாட்ஸ் நான் போட்டேன். இனி ரன்னிங் ஒயரை இதே அளவு எடுத்து கட் பண்ணிடலாம். இப்போ வந்து 2 சைடும் நான் வந்து 4 நாட்ஸ் போட்டிருக்கேன். அதே போல் இந்த 2 சைடும் போட்டுவாங்க. நான் வந்து போட்டுட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த பேஸுடைய 4 சைட்லேயும் நான் வந்து ப்ளூ கலர் ஒயர் வந்து ஜாயின் பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி கிடச்சிருக்கு. இனி வந்து அடுத்த ஸ்டெப் வந்து எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த 4 எல்லோ ஒயர் இருக்குது பாருங்கள். இந்த 4 ஒயர்லேயும் நம்ம வந்து 2 நாட் போடலாம். இப்போ வந்து இது ரெண்டுமே ஒரே ஆங்கிளில் இருக்குது. இதில் வந்து எப்படி நாட் போடுறது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இப்போ இந்த 2 ஒயர் இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒயரை வந்து ஃபோல்டு பண்ணிக்கணும். ஃபோல்டு பண்ணி பிடிச்சிட்டு அடுத்து இருக்க ஒயரை வந்து இதுக்கு மேலே சுற்றிடணும். சுற்றி இந்த மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு இதில் வந்து கீழே திரும்பின ஒயர் இருக்குது பாருங்கள். இதை மேலே வச்சிடணும். அதுக்கப்புறம் சைடில் இருக்க திரும்பின ஒயரை வந்து இந்த லூப்புக்குள்ளே சொருகிடணும். இப்போ ஒரு நாட் வந்து போட்டேன். அதுக்கப்புறம் அடுத்து இருக்க 2 ஒயர்லேயும் அதே போல் நாட் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், இந்த சைடில் வந்து நான் 2 நாட் போட்டேன். இனி அடுத்து வந்து ப்ளூ கலர் ஒயர் வந்து இந்த மாதிரி எக்ஸ் ஷேப்பில் மீட் ஆகுது பாருங்கள். இந்த இடத்துலையும் நாட் போட்டுடலாம். இதுதான் வந்து கார்னர். இதில் வந்து கார்னர் திருப்புறதுல எந்த வித சேஞ்சஸும் இல்லை. இந்த மாதிரி திருப்பினாலே போதும். இனி அடுத்து இதை திருப்பி வச்சுக்கலாம். இப்போ இந்த சைட்லேயும் 4 ஒயர் இருக்குது பாருங்கள். இந்த 4 ஒயர்லேயும் 2 நாட் வந்து போட்டுடலாம். இப்போ இந்த சைட்லேயும் 2 நாட் போட்டேன். அதுக்கப்புறம் வந்து கார்னரில் வந்து ப்ளூ கலர் ஒயர் வந்து 2 ஒயர் மீட் ஆகுது. இந்த இடத்துல நாட் போட்டுடலாம். இதே மாதிரி சுற்றி வர நாட்ஸ் போட்டுவாங்க. இந்த சுற்றில் வந்து நமக்கு வந்து 12 நாட்ஸ் கிடைக்கும். நான் வந்து இந்த சுற்று ஃபுல்லாக போட்டுட்டு அடுத்து வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறது காட்டுறேன். இப்போ வந்து ஒரு சுற்று ஃபுல்லாக நான் வந்து போட்டு முடிச்சிட்டேன். இந்த மாதிரி ஷேப்பில் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. 2 எல்லோ நாட்டும், அதுக்கப்புறம் ஒரு ப்ளூ நாட்டு, அதுக்கப்புறம் 2 எல்லோ நாட்டு, அதுக்கப்புறம் ஒரு ப்ளூ நாட்டு. இதே பேட்டர்னில் நமக்கு கிடச்சிருக்கு. இனி வந்து நம்ம கண்டினியூஸாக நாட் போட்டு வர வேண்டியது தான். இப்போ வந்து இந்த 2 நாட்ஸுக்கும் இடையில் வந்து ஒரு எக்ஸ் ஷேப்பில் வந்து எல்லோ ஒயர் வந்து மீட் ஆகுது. இந்த இடத்துல நாட் போட்டுடலாம். இனி அடுத்து வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஒரு ப்ளூ ஒயரும் ஒரு எல்லோ ஒயரும் எக்ஸ் ஷேப்பில் வந்து மீட் ஆகுது பாருங்கள். இந்த இடத்துலையும் நாட் போட்டுடலாம். இதே மாதிரி எக்ஸ் ஷேப்பில் நமக்கு மீட் ஆகிற இடத்துல எல்லாம் நம்ம நாட் போட்டு வர வேண்டியது தான். இதில் வந்து நான் சாதாரண பாக்ஸ் நாட் தான் போடுறேன். நீங்கள் வந்து எந்த நாட் வேணாலும் போடலாம். இதில் பிஸ்கட் நாட் போடலாம், அதுக்கப்புறம் 7 கட் நாட் போடலாம். எந்த நாட் வேணாலும் இந்த பேட்டர்னில் போட முடியும். பாருங்கள், இந்த இடத்துல 2 மிக்ஸ்டு கலரில் நாட் கிடச்சிருச்சு. இனி அடுத்து வந்து ஒரு எல்லோ நாட் கிடைக்கும். இப்போ பாருங்கள், 2வது சுற்று வந்து நான் போட்டு முடிச்சிட்டேன். இதே போல் தான் கண்டினியூஸாக நம்ம போட்டு வரணும். இன்டூ ஷேப்பில் மீட் ஆகிற 2 ஒயரையும் சேர்த்து நம்ம நாட் போட்டு வர வேண்டியது தான். வேறு எந்த சேஞ்சஸும் தேவையில்லை. ஒயர் வந்து எவ்வளோ லென்த் இருக்கோ அவ்வளோ லென்த் வந்து போட்டு வந்துடுங்க.
நமக்கு வந்து இதில் வந்து 2x2 பேட்டர்னில் பார்டர் டிசைன் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டு வந்துடுங்க. நான் வந்து போட்டுட்டு காட்டுறேன். இப்போ வந்து இவ்வளோ தூரம் வந்து நான் வந்து போட்டு முடிச்சிட்டேன். இதில் வந்து க்ராஸாக கவுண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 12 knots நமக்கு கிடச்சிருக்கு. இந்த ஹைட்டு வந்து போதுமானது. இனி வந்து ஒயரையெல்லாம் உள்ளே சொருகிடலாம். ஒயரை வந்து எப்படி உள்ளே சொருகிறது அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து ஒவ்வொரு நாட்லேயும் இந்த மாதிரி வி ஷேப்பில் வந்து நமக்கு ஒயர் கிடச்சிருக்கு பாருங்கள். இதை வந்து இது எந்த திசை பார்த்து இருக்கோ அதே திசையில் வந்து நம்ம வந்து உள்ளே சொருகிடலாம். இதில் வந்து நம்ம 3rd நாட்டில் தான் நம்ம சொருகணும். இந்த மாதிரி உள்ளே சொருகியாச்சு. இதே மாதிரி அடுத்து இருக்கிற இந்த ஒயரையும் 2nd நாட்டில் வந்து சொருகிடலாம். இதில் வந்து உங்களுக்கு வந்து லென்த்தியாக வந்து உள்ளே வந்து சொருக முடியாது. ஒரு 2 knots வந்து சொருகினா போதும். 2 knots வந்து உள்ளே சொருகிட்டு நம்ம ஒயரை வந்து கட் பண்ணி விட்டுறலாம். இதே மாதிரி எல்லா ஒயரையும் உள்ளே வந்து இன்செர்ட் பண்ணிடுங்க. நான் வந்து இன்செர்ட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ வந்து எல்லா ஒயரையும் நான் வந்து உள்ளே வந்து இன்செர்ட் பண்ணிட்டேன். இந்த பென் ஸ்டாண்ட் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. இதில் வந்து இந்த மாதிரி 2 ஒயர் துண்டு ஒயர் கட் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி உள்ளே சொருகிட்டு நம்ம 2 ஒயர் ஹேண்டில் போடுவோம் பாருங்கள், அதே மாதிரியே நம்ம போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம பின்னிட்டு இதை வந்து செவுத்தில் மாட்டிக்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு வளையம் செஞ்சிடலாம். இந்த மாதிரி நான் வந்து ஒரு வளையம் செஞ்சுட்டேன். இந்த ஒயரையெல்லாம் உள்ளே வந்து இன்செர்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து இந்த பென் ஸ்டாண்ட் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. ரொம்பவே அட்ராக்டிவாக வந்திருக்கு. போடுறதும் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக நான் வந்து போட்டு முடிச்சிட்டேன். 2 ஹவர்ஸில் நான் வந்து இந்த பென் ஸ்டாண்ட் வந்து போட்டுட்டேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.